எழுமா ரத்னா. அம்மா ஒரு 5 நிமிஷம்மா. சரி, நான் காஃபி போட்டுட்டு வரேன், அதுக்குள்ள ஏஞ்சி குளிச்சிடு சரியா? இன்னைக்கு வேற ஒரு புது ஜாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டயர்டாக வேற இருக்கு. பேசாமல் இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா? என்ன பண்ற சோனி? இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நீ எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன பண்ணணுன்ட்டு இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். அம்மா அம்மா சீக்கிரம் வாமா, டைம் ஆயிடுச்சு. பாத்ரூம்ல உட்காந்துட்டு பாட்டு பாடுற சுகமே சுகம்தான். அம்மா டைம் ஆயிடுச்சுமா, லஞ்ச் பேக் பண்ணிட்டே இல்லையாம்மா? பேக்கெல்லாம் பண்ணி வச்சிட்டம்மா, உனக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பு சரியா? அம்மா லஞ்சுக்கு என்னம்மா வச்சிருக்க? புளியோகரை வச்சிருக்கம்மா உனக்கு. அம்மா புளியோகரை பண்ணாதன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேல்ல. இப்ப பார்த்தாலும் அதை வச்சு என்னை இம்சை பண்ற நீ. சரி சரி, எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஈவினிங் வந்து உனக்கு நான் பிரியாணி பண்ணி தரேன் சரியா? இந்த சந்திரா பாத்ரூம்குள்ள போய் 2 மணி நேரம் ஆகுது. வெளியே வரலாம் இல்லையா பாரு. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, அவ பாத்ரூம்குள்ளேயே உக்காந்துட்டு இருக்கா. சந்திரா வெளியே வரியா இல்லையா நீ? கொஞ்ச நேரம் நிம்மதியாக நம்ம பாத்ரூமில் இருக்க விடுறாங்களா இல்லையா? சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதோம்மா வந்துட்டேம்மா, குளிச்சிட்டு இருக்கேன், வந்துடுவேன். அம்மா வந்துட்டேன். இப்போதாண்டி குளிச்சு முடிச்சியா? எவ்வளோ நேரண்டி குளிப்ப நீ? சுமார் 3 மணி நேரங்கள் ஆகிவிட்டது தாயே. போ நான் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு கிளம்பு சரியா? சரிம்மா. அவ சோனி எங்கம்மா? அவளா கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருக்காமா. எனக்கு தெரியும், அவ சாப்பிட்றத தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். நல்லா சாப்பிடுவா அவ. சோனி சாப்பிட்டியா? ஓ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனே. சாப்பிட்டு முடிச்சிட்ட? பிளேட் கழுவினியா இல்லையா? ஐயோ நான் கழுவ மறந்துட்டேனே. எனக்கு தெரியும், இதுக்கு தான் சாப்பிட்டு முடிச்சியான்னு கேட்டேன். சாப்பிட மட்டும் நீ மறக்காத, ஆனால் பிளேட் கழுவ மட்டும் மறந்துடு சரியா? ஆமாம், எனக்கு முன்னாடி பாத்ரூமில் நீ தானே குளிச்சிட்டு இருந்த. ஆமாம் நான் தான் குளித்தேன். குளிச்சா மட்டும் பத்தாது, குளிக்கும்போது சோப்பில் தண்ணி விழுந்தா அந்த சோப்பில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு எடுத்து வச்சுட்டு வரணும். அப்படியே வச்சுட்டு வர இதனை வீடா வேற லாட்ஜா உனக்கு? எப்ப சும்மா இதை சொல்லிட்டே இருக்க. ஏன்னு மருமகளே வேலைக்கு போலியா? அப்படியே மல்லாக்கா உக்காந்துட்டு இருக்க. உடம்புக்கே நல்லா இல்லாத, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. லீவ் போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத்த. ஒரு மாதிரி டயர்டா இருக்கத்த, உடம்புக்கே நல்லா இல்லை, லீவ் போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கத்த. ஆட தெரியாத சிலுக்கு கால சுலுக்க. மேக்கப்பை பாரு நல்லா போட்டுக்கிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே பெட்ல போய் படுக்க வச்சு ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரியா இருப்பாங்க? லைட்டாக ஃபீவர் லைட்டாக டயர்டு இருக்கும் போதெல்லாம் அப்படி தானே இருப்பாங்க. உன் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. என்னவோ பண்ணு போ. என்னாச்சு விஜி, ஒரு மாதிரி டயர்டா உட்காந்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப டயர்டா இருக்காளா? லீவ் போடலாமா வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காளாம்ப்பா. ஏன் விஜி, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் போகலாமாமா? இல்லைங்க வேணாங்க. அப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படிதானே? இப்போ நான் வேலைக்கு கிளம்பணும் அவ்வளோதானே, கிளம்புறேன். விஜி எங்கம்மா, கிளம்பிட்டியாம்மா? ஆமாங்க வேலைக்கு கிளம்புறேன். நீ தான் உடம்புக்கு முடியலன்னு சொல்றலம்மா, லீவ் போடுமா. இப்போ மட்டும் வாய்க்கிலேயே நல்லா பேசுங்க. அப்பயே உங்கள் அம்மா வந்துட்டு நான் நடிக்கிறேன், உடம்பு சரியாத மாதிரி ஓவரே ஆக்ஷன் பண்ணுறேன்ற மாதிரி தான் மீன் பண்ணி பேசினாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா அப்படிலாம் பேசாதம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா வேணாமா? அங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு லீவ் போடுமான்னு சொல்கிறீங்க.
சரிம்மா, அம்மா கிட்ட பேசிக்கலாம் விடுமா. நீ லீவ் போடு, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் லீவ் போடணும்னு சொன்னால் நான் என் ஆஃபீஸ்லையோ என் கம்பெனிலையோ மேனேஜர்கிட்டயோ நான் கேட்க வேண்டியதில்லை. உங்கள் அம்மா கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும் ஃபஸ்ட்டு. சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நான் கிளம்பி போகிறேன்.